இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, தவறிப்போன ஆட்டினை தேடி வருகின்ற ஆயனைப் போல நாங்கள் தவறிச் செல்லும் பொழுது எங்களை தேடி வந்து மீட்டெடுக்கின்ற உமது அன்பு செயலுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்று கடவுள் கூறினார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இருந்தது என்று இறைவாக்கினர் எசேக்கியேல் கூறுகின்றார். அதை தின்ற பின்பு இறை செய்தியை மக்களுக்கு அவர் கொடுத்தார். இறைவன் விரும்பியதை போதித்தார். இறைவாக்கினராக தன் வாழ்க்கை அர்ப்பணித்து தெளிவாக வாழ்ந்தார். நாமும் இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி நல்வாழ்க்கை வாழ்வோம். இறைவன் விரும்புவதை செய்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார்: விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று அவர்கள் இயேசுவை கேட்டார்கள். அவர் ஒரு சிறு குழந்தையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி இச்சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்றும் ஒரு நிகழ்ச்சியை ஆண்டவர் அவர்களுக்கு கூறினார். ஒருவருக்கு 100 ஆடுகள் இருக்க ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளை பாலைநிலத்தில் விட்டுவிட்டு தவறி அலையும் ஆட்டை தேடி ஆயன் செல்லுவார் அல்லவா? அதுபோல கடவுள் நம்மை தேடி வருகின்றார் என்றும் ஒருவர் கூட தொலைந்துவிடக்கூடாது என்று இறைவன் விரும்புகிறார் என்பதை இயேசு கிறிஸ்து தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்குகின்றார். இயேசுவோடு இணைந்து வாழ்வோம். பாவத்தை செய்யும் பொழுது மனம் மாறி நல்வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.